இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட மக்களே, என்னுயிர் சொந்தங்களே, என் தாய் திருநாட்டை வலிமை மிகுந்த வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, எனது அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இங்கே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு நமக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. நம் உயிர் தமிழ் காக்க, நம் தாய் மண் காக்க, அந்த மண்ணின் வளம் காக்க, நம் மக்களின் நலன் காக்க, நாளைய தலைமுறைகளின் நல்வாழ்வை பாதுகாக்க ஒரு போர். கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்த, மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய ஒரு புரட்சிகர போர். ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த முறையற்ற நிர்வாகத்தை வீழ்த்த, உண்மையும் நேர்மையும் எளிமையும் தூய்மையுமாக இந்த நாட்டை ஆட்சி செய்கிற ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்திட மகத்தான மக்களின் போர் இந்த மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிகர போர். இந்த களத்திலே நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் முன்வைத்த முழக்கத்தை மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொள்ள வேண்டும். செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்றான். அவன் சொன்ன செந்தனல், அந்த தீ, அந்த பெரு நெருப்பு, அந்த புரட்சி நெருப்பு இந்த தீதான் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்றார். இது போர், இது போர். இனமானம் காக்க தன்மானமிக்க தமிழ் மறவர்கள் நடத்துகிற போர். கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் பலகாலங்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து கொள்ளையடித்தவர்கள். கொள்கையை மட்டும் ஆயுதமாக ஏந்தி களத்திலே நிற்கிற மான மறவர்கள் கூட்டம் ஒரு பக்கம். பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து வலிமையான அதிகார கட்டமைப்பு, பல லட்சக்கணக்கான கோடிகள் குவிப்பு, ஊடக வலிமை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு 3 கட்சிகள் தனித்தனியே கூட்டணி அமைத்து மக்களோடு நின்று, மக்களுக்காக நின்று, மக்களை நம்பி நிற்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி என்கிற அரசியல் படை மட்டும்தான். நம்மை மறைப்பார்கள், இது ஒன்றும் புதிதில்லை. நம்மை நிராகரிப்பார்கள், அதுவும் புதிதில்லை. நம்மளை நசுக்குவார்கள், அழுத்துவார்கள், அடக்குவார்கள், ஒடுக்குவார்கள், இதில் எதுவும் புதிதில்லை. வரலாற்றில் மறைத்தார்கள். நம்மை நம் முன்னோர்களின் வீரத்தை, தீரத்தை, மானத்தை, அறத்தை, ஆற்றலை எல்லாவற்றையும் மறைத்தார்கள். நம் மொழியின் பெருமையை, நம் இனத்தின் மாண்பை எல்லாவற்றையும் மறைத்தார்கள். கீழடியிலே 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழரின் தொன்ம நாகரிக அடையாளங்களை திராவிட திருவாளர்கள் திராவிட நாகரிகம் என்றார்கள். சிலர் இந்திய நாகரிகம் என்றார்கள். ஒருவனுக்கு கூட தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம் என்று சொல்வதற்கு நாக்கு வரவில்லை. காரணம் பயம். மறைப்பார்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு ஏது ஒன்றாக இருந்தது? எப்போது இந்தியா வந்தது?
இந்தியா என்ற நாடு இருந்ததா, உருவாக்கப்பட்டதா? 2600 ஆண்டுக்கு முன்பு ஏது இந்தியா, ஏது திராவிடம், ஏது? 1800 தான் கன்னடம், 1600 தான் தெலுங்கு, வெறும் 500 ஆண்டுக்கு முன்புதான் மலையாளம், பிறகு துளு. கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று தமிழ்ப்பா இருக்குது. தமிழ் பெத்து போட்ட பிள்ளைகள் தான் இந்த கிளை மொழிகள். எங்கே வந்தது திராவிட நாகரிகம்? தமிழர் நாகரிகம் என்று சொல்ல ஒருவனுக்கும் துணிவில்லை, தெளிவில்லை, மனமில்லை. காரணம், தமிழர் அடையாளங்களை மறைக்க வேண்டும். அப்போது என்ன உனக்கு நினைவுக்கு வர வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். தமிழ் பேரினம் தன் இனத்திற்கான வரலாற்றை எழுதுவதற்கான வரலாற்றும் பெரு புரட்சி இந்த நிலத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நம் முன்னோர்கள் இப்படி ஒரு அரசியலை செய்ததில்லை. தொடங்கினார்கள், தொடரவில்லை. அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர் பிள்ளை சீமானுக்கு இருக்கிறது போல புறச்சூழல் அமையவில்லை. வந்தார்கள் வலிமையானவர்கள், அறிவார்ந்தவர்கள். ஆனால் அன்று கொளுத்து பெருத்திருந்த திராவிட பூதங்கள் தின்று ஏப்பமிட்டது. இன்னைக்கு இந்த திராவிடம் இந்தியம் எல்லாம் வரலாற்றில் முதலாக ஒரு எதிரியை இன்றுதான் சந்திக்கிறது. இன்றுதான் அதுவும் இவன் எவரை பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட் என்றெல்லாம் பழி சுமத்தினானோ அவன் மகன் நேருக்கு நேர் அரசியல் களத்திலே போர் எதிர்கொள்ள முடியவில்லை. எல்லா ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டு நிற்கதையாக நிற்க வைத்து, ஆனாலும் போர், அறப்போர், அரசியல் போர், புரட்சிகர போர், மக்கள் ஜனநாயக போர். தேர்தல் களத்திலே நிற்பவர்கள் எவர் புதியவர்? நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு களத்திலே நிற்பவர் யார்? எத்தனை முறை அதிகாரம், எத்தனை முறை நம்பி மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்ற அதிகாரத்தில் இருந்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? ஒன்று. உங்கள் கோட்பாடு சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதை தவிர இந்த கட்சிகளுக்கு வேற ஏதாவது கோட்பாடு உண்டா? நலத்திட்டம், சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இதை தவிர ஒன்றும் கிடையாது. இந்த கலவரத்திலே பிறந்த பயில இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. கலவரத்திலே பிறந்து கலவரத்திலே கட்சி கலவரத்திலே வளர்ந்து. கலவரம் இல்லை என்றால் அவங்க நிலவரம் சரியா இருக்காது, படுத்துருவாங்க. கலவரம் தான். யானைக்கும் மதத்திற்கும், யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும். ஐயா மு மேத்தா அவர்கள், கவிஞர் மு மேத்தா. மதம் ஒரு அவின் மாமேதை மார்க்ஸ் சொல்றான். அது இதயமற்றவர்களின் இதயமடாங்கிறான். இதயமே இல்லாதவனுடைய இதயமடா மதம். மனிதனுக்காக மதம் வந்தது ஒழிய மதத்திற்காக மனிதன் இல்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோட்பாட்டை நீ ஏற்றுக்கொள். உன் மதம் சிறந்தது, வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள். சாதியா, அண்ணல் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு வா. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள். பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பார்க்கிற, உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக புதிய ஒரு கோட்பாட்டை நீ வகுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ எழுச்சி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது, விடுதலை பெற முடியாது. நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய கருத்தை இதயத்திலே பதிவு செய்து கொள். நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி என்று யாரும் இல்லை என்ற கருத்தை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் ஐயா பெரியார். இதையும் இதயத்தில் எழுதி வைத்துக் கொள். இவ்வளவுதான் கோட்பாடு. இதை கடந்து சமூகத்தை பார், இந்த மண்ணை பார், இந்த மானுட பரப்பை பார்.
பாரடா உன் மானுட பரப்பை என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பார் என் அரும் தம்பி தங்கைகளே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன். என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன். என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனன். அப்போது ஒருவன் எழுந்தான், என் மண்ணிலே இருந்து, முகவை மாவட்டத்திலே இருந்து கனியன் பூங்குன்றன் என் மூதாதை எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். உலகத்திலே அருமை பேரினத்தின் பிள்ளைகளே, நம் மூதாதைகள் கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாம் உலகம் தழுவி தழுவி நேசித்து நேசித்து பாடி வைத்ததை படித்து பார். உன்னுடைய வேதம் தமிழன் மறை வள்ளுவ பெருமகனார் தந்தரிலிய மறைமொழியிலே முதல் குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் தழுவிதான் பாடினான். பிக் பேங் தியரியா அன்னைக்கே பாடியவன் உன் பாட்டனடா. உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியிலே தொடங்குவது போல இந்த உலகம் தோன்றியது, இந்த பூமி தோன்றியது. சூரியனில் இருந்து ஆதி பகவன் முதற்றே உலகு. சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை துகள்கள், கோள்கள், அதில் ஒன்றுதான் பூமி. அதான் அதுக்கு பொருள். உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் கூட்டம் நீ. நீ மனிதநேயவாதி அல்ல, நீ உயிர்மை நேயன். நீயா சாதி மதத்தில் சிக்கி பிளவுபட்டு பிளந்து உரிமை இழந்து உணர்விழந்து உயிரை இழந்து நிற்கிறாய்? நீயா தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போனாய்? இந்துவை நிறுத்தினால் இஸ்லாம் போட மாட்டாய், இஸ்லாமை நிறுத்தினால் இந்து ஓட்டு போட மாட்டாய், இருவரையும் நிறுத்தினால் கிறிஸ்தவன் போட மாட்டாய். பிறகு எப்படியா தமிழ் தேசியத்திற்கு அரசியல் அதிகாரம் வரும்? எப்படி வரும்? கவுண்டரை நிறுத்தினால் நாடார் போட மாட்டார், நாடார் நிறுத்தினால் செட்டியார் போட மாட்டார், செட்டியார் நிறுத்தினால் முதலியார் போட மாட்டார். எப்படி வரும் தமிழனுக்கு அரசியல் அதிகாரம்? எப்படி நீ எழுவாய்? எப்படி நீ வாழ்வாய்? எப்படி வரும்? அதிகாரமற்ற அடிமையாக தாய் நிலத்தில் இன்னும் இருக்காய். காரணம் தன்னின பகை. தன்னின பகை, சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம். வீழ்ந்து போனாய். நீ யார்? நீ யார்? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை உன் மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுது. இதை நீ கற்கவில்லையா? பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்? நீ உயிர்மைநேயவாதி. ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசி மாவிலை கோலம் போட்ட அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் நீ. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்ற பெரும்பாவனன் பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் நீ என்பதை மறந்து விடாதே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பயிர் வாடியதற்கு உயிர் வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நீ. உனக்கா சாதி மத போதை? உனக்கா கடவுள் வரி, சமய வரி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி என்னும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான் புரட்சி பாவலன். எந்த தாய்? உன் தாய், தமிழ் தாய். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுறான். உயிருக்கு நேர் என்று பாடிய பாவலன் ஏன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடவில்லை? ஏன் பாடவில்லை? முதலில் எதை வைக்கிறான்? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறான், மற்ற பாதி உருப்படாதுங்கிறான். முதல்ல என்ன செய்ய? இதை ஒளிடா. இதை ஒளினா என்ன? சோத்துல இருந்து அழிக்க போறியா? இல்ல, கடந்து வா. உன் சிந்தனையில் புறையோடி போயிருக்கிற அந்த அழுக்கை சொரிஞ்சு கழுவி விடு, வெளியில வா. சாதி மத உணர்ச்சி இருக்கிற வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது. சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு நீ யார் என்ற கேள்வி எழும். நான் தமிழன் என்ற திமிர் மேலே எழும்.
போடா. என்னைக்குடா வந்தது இந்துங்கிற சொல்? என்னைக்குடா நீ இந்துவான? யாரா இங்க இந்து? சார் வில்லியம் ஜோன்ஸ் போடுற கையெழுத்து வரைக்கும் எவன்டா இங்க இந்து? நீனும் நானும் சைவனடா. சிவன் முருகனை வழிபடுகிற வீர சைவ கூட்டமடா. நம்மளுக்கு என்னடா இவன் பட்டம் வைக்கிறது? இங்க இருக்கிற இஸ்லாம் கிறிஸ்தவன் யாரடா? ராபர்ட் கிளைவின் வாரிசா? பாபரின் பேரனா? பேத்தியா? விட்டு விட்டு சென்றவனா? இல்லை இல்லை. ஆதிக்க சாதி திமிரிலே, சாதி வெறியிலே, பரப்பையிலே வாடா, பல்லப்பையிலே வாடா என்று இழிவாக அழைத்தாய். அவன் பல்லன் பறையனாக இருப்பதை விட பாயாக இருப்பது மேலானது என்று எல்லாம் மாறினான். அதானடா சக்கிலியனை தொட்டால் தீட்டு, சாணானை பார்த்தாலே தீட்டென்றாய். அவன் வந்தான், பார்த்தாலே தீட்டா. வெள்ளக்காரன் வந்தான், தொட்டான், ஆண்டவருக்கு தோத்திரம் என்றான். ஆமா தோத்திரம் என்று சென்றான். தற்சாலிவரானர். இவ்வளவுதான். சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையை வைத்து இந்த மக்களை சித்திரவை செய்து சிதைத்தாய், இழிவுபடுத்தினாய். அதிலிருந்து மீள இந்த மதங்களை தேடினான். எங்கள் அண்ணன் பள்ளிபாபா சொன்னது போல, இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. அது ஒரு புரட்சிகர வழித்தடம். அதை பின்பற்றி போனான். இயேசுபிரான் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறாரு. புரட்சிகர இயக்கங்கள் போனான், சாதி இழிவு கடந்து போனான். சாதியிலிருந்து தப்பிச்சோம்னா சிறுபான்மை சிறுபான்மை வச்சு அடிக்கிறான். என்னடா உலக்கையில் இடி வாங்குற குதிச்சு போனா செக்கில் போட்டு அரைக்கிறான். எவன்டா சிறுபான்மை? நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என்ன மாயிடா நீ சிறுபான்மை பெரும்பான்மை இருக்கு? நீனும் இந்திய நாட்டின் குடிமகன், அவனும் இந்திய நாட்டின் குடிமகன். உனக்கு ஜிஎஸ்டி 18 விழுக்காடு என்றால் அவனுக்கு ஜிஎஸ்டி 18 தான்டா. எத்தனை நாளுக்குடா இதே பேசி சாதி சகதி மத சகதி சிக்கி சாவ? சாதிக்கு ரத்த வரி இருக்கு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது. அதனாலதான் எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்து இந்தியாவிலேயே அதிக குருதி கொடை கொடுத்த பிள்ளைகளாக எங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் கட்சி தம்பி கொடுத்த பறையற தம்பி கொடுத்த ரத்தம் படையாட்சி உடல் ஓலையாடா? இஸ்லாமிய பிள்ளை கொடுத்த ரத்தம் இந்து உடல்களை ஓலையாடா? நான் கொடுத்துட்டு வெளியில வந்துடுவேன். டாக்டர் ஏத்திருப்பாரு. யாரு ரத்தம்னு கேட்டாடா படுத்த? கேட்டா படுத்த? யாரு மேல கீறி 4 ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். நம் தாத்தா பட்டுக்கோட்டை பாடியிருக்கான். உலகம் தழுவி நேசிட்டவனா புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை உலகெங்கும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். எப்படி உலகெங்கும் சேர்க்கா? கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பானது யார்? உன்னுடைய தாத்தன்டா, புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நீ ஏண்டா ஒரு குட்டைக்கில போய் சாதி சகதிக்குள்ள மத குழுமிலுக்கு குட்டைக்கில போய் மூழ்கி கிடக்குற? மதத்தை காப்பாத்தி மயிரியாடா புடுங்க போற? என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? அதை கடந்து மனிதத்தை பாருடா. அதான்டா உலகத்திலே புனிதம். டேய், அதான்டா உலகத்திலே மண்புழு பத்திரிக்காடா. மண்புழு கையில தூக்க பூசும்டா, அருவருப்பா நெளியும்டா. அந்த அற்ப உயிர் இந்த மண்ணுக்கும் இந்த பூமிக்கும் செய்கிற பணியை உலகத்தில் எவனுமே செய்யலடா. 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த மண்ணை உழுகுதுடா. மேலே மண்ணை தின்று பூமிக்கு கீழே கழிவை போடும், கீழே தின்னு மேலே கழிவை போடும். 40,000 முறைகள் ஒரு மண்புழு இந்த மண்ணுக்கு உழைக்குது. அவன் உழவனின் நண்பன்கிறான். அந்த மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும். சாதியும் மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படும். நீ இன்னும் சாதி பார்த்து ஓட்டு போடுறது, மதம் பார்த்து ஓட்டு போடுறது, செத்து போ, நாசமா போ. ஒண்ணு விளங்க, ஒண்ணு விளங்க. உன்னிடத்தில் நான் உன் உடன் பிறந்தவன் கேட்கிறேன். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? உலகில் முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பில் இருந்து முதலில் தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். மிக மிக பின்னாடி இடை 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளை தொடுகிறது பௌத்தம். அதற்கு பிறகு கிறிஸ்தவம், இஸ்லாம். இந்த மதங்கள் எப்போது? இப்போது. ஆனால் நீ யார்?
50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொல்குடி சமூகம் தமிழன் என்கிற தேசிய இனம். இந்த தேர்தலிலே என் அரும் பிள்ளைகளே, என் அருமை சொந்தங்களே, நீங்கள் மொழி இனமாக நிற்க போகிறீர்களா, இல்லை சாதி மதமாக நின்று தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்களா? சாதிதான் மதம்தான் என்றால் எங்களை மறந்து விடுங்கள். ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு போட்டு விடாதீர்கள். இந்த நிலத்தை விட்டு நீ கேரளா சென்றால் நீ யார்? இந்த நிலத்தை விட்டு ஆந்திரா கர்நாடகா சென்றால் நீ யார்? இந்த நாட்டை விட்டு இந்திய துணைக்கண்டத்தை விட்டு வேற எந்த நாட்டுக்கு சென்றாலும் நீ யார்? உலகில் நீ எங்கு சென்றாலும் தமிழன். நீ ஆஸ்திரேலியா போய் ஐ ஆம் இஸ்லாம், ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இந்து என்றால் போடா மண்டு என்று தூக்கி ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டு போவான். உலகில் எந்த நாட்டிலும் எவனும் தன்னை அறிமுகம் செய்யும் போது ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. தன் மொழியில் தான் தன்னை அறிமுகப்படுத்துவான். நீனும் பெருமிதத்தோடும் திமிரோடும் சொல் ஐ ஆம் தமிழன், ஐ ஆம் தமிழ் என்று சொல். நான் தமிழன் என்று சொல். ஒரு திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும். பேசி வருவான், இவனை காப்பாத்தி இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண? நீ என்ன பண்ணிட்டாங்க? ரோடு ஷோ பண்ணிட்டு இருக்கான். ரோடு ஷோ நம்ம ஊர்ல கரகாட்டம் ஆடிட்டு போவாங்கல்ல அப்படி ரோட்ல. ஏய், ராவண வேஷம் போட்டு யாராவது பிச்சை எடுத்து பார்த்திருக்கியாடா இந்த நாட்டில்? ஏடா ஏண்டா அவன் மான தமிழ் மறவனடா. ஆனா ராமர் வேஷம் போட்டு தென்னந்தெருவில் பிச்சை எடுக்கிறான் பாரு. இவ்வளவுதான்டா ராமருக்கு இவங்க வச்சிருக்க மரியாதை. ராமருக்கு இவங்க வச்சிருக்க மரியாதை இவ்வளவுதான். தம்பி, கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கு கடைசி புகலிடம் காசு. காசை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்கிற மெதப்பில் திமிரில் இருக்கிறான். விடாதே, ஒவ்வொருவனும் புரட்சியாளனாக மாறு, புரட்சியாளனாக மாறு. காசு திருட வந்தவன் திருடன் மட்டுமல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தவனும் திருடன். விரட்டி விரட்டி அடிக்கிறாயோ அன்னைக்குத்தான் இந்த நாட்டுக்கு விடி வரும். உன் வீட்டில் காசை திருட வந்தால் விரட்டி அடிப்பையில அடி. காசை கொடுக்க வந்தால் இப்போது திருடவில்லை, முன்பு திருடியவன் இப்போது கொடுக்க வருகிறான். விடாத. 500 ரூபாயை கொடுத்து விட்டு 500 கோடி கொள்ளையடிப்பான். கொள்ளையடிப்பான். இந்த நாட்டில் ஒரு நேர்மையாளர் வந்திருக்கார். IPS அதிகாரி. அவரே ஒரே ஆளே போராடி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரியே பேசிட்டு இருக்காரு. சொந்த மாநில மக்களில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்த கூட்டம் நம் கண்முன்னே இப்போது குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசியவர்கள் திமுக. காரணம் பதவி, பதவி ராஜா, பதவி, அரசியல், அரசியல், பதவி. வாஜ்பாய் அமைச்சகத்திலே பங்கேற்றிருந்த இவர்கள் குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசினார்கள். எதிர்த்து பேசிய காங்கிரஸை எதிர்த்து பேசினார்கள். எப்படி? நீங்கள் இந்திரா காந்தி மரணத்தப்போ பஞ்சாபிலும் டெல்லியிலும் நடத்திய சீக்கிய மக்களுக்கு எதிரான கலவரத்தை நாங்கள் பேசுவோம் என்று பேசினார்கள். என்ன போட்டு போரு, நான் எடுத்து வெளியிட்டுருவேன் காணொலி ஆவணத்தை. அவளை அழிச்சிட்டாங்க. வெளியிடுறதுக்கு தேன கிடைக்கல, ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா அதிகாரம் வந்துட்டு இருந்ததில்ல. இப்ப வச்சுக்க, இப்போ முன்னாடி மணிப்பூர் கலவரம். ஏன் மணிப்பூரில் கலவரம்? ஏன்? டேய், மலை முகடுகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அவன் பூரா கிறிஸ்தவத்தை தெளிவிட்டான். கீழே சமதளத்தில் இருந்த உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் BJP RSS. அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு இவனுக்கும் கொடுக்கணும். இங்க வருதுல பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு மாதிரி. அங்க இவங்க எவ்வளவு ஒரு பித்தலாட்டக்காங்க பாரு. முன்னேறிய சமூகத்தினர். சமூகம் எப்படா, சாதி எப்படா முன்னேறும்? உலகத்தில் இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க பார்த்திருக்கியா? சாதி எப்படா முன்னேறும்? சரி, அந்த வெண்ணை தான் முன்னேறிச்சல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு அவனுக்கு இடஒதுக்கீடு? பதில் இல்ல. முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர், அவர் தான் முன்னேறிட்டார்ல, அப்புறம் இடஒதுக்கீடு. அவர் முன்னேறல, பின்தங்கிட்டார். அப்ப இங்க வா,
என்னோட வா, என்னோட சேர்ந்து பிச்சை எடு. இங்க வா, பிசி எம்பிசிக்கு வா. இல்ல நான் எஃப்சில தான் இருப்பேன், நான் எஃப்சி, நான் உயர்ந்த சாதி. அப்ப அங்கே இருந்த நக்கிக்கிட்டு அங்கே இரு. இங்க எதுக்கு வர, எதுக்கு வர? நான் உச்சாணி கொம்புல தான் இருப்பேன், நீங்க ஏறி வந்து ஊட்டி விடுங்க. இறங்கி வாடா, உன்னை அடிமரத்துக்கு வா, இல்ல கீழே வா. நான் அங்கேதான் இருப்பேன், நான் அங்கேதான் இருப்பேன். அங்கே இருந்து சா. என்னடா நாடுது? இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது அதுவே தெரியாத உனக்கிட்ட போய் என்ன பேசுறது? எதன் அடிப்படையில் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் எனக்கு அதை திருப்பி கிடைக்க பெறணும். அதான்டா கோட்டா, அதான் ரிசர்வேஷன், அதான்டா இடஒதுக்கீடு. பைத்தியக்கார சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது. ஏன்? ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழிசாதி இழிமகன் தீண்ட தகாதவன் என்பதாலேயே. நான் இன்று ஏழை, பொருளாதார அளவுகோல் மாறிவிடும், நாளை அதானி அம்பானியாக ஆகலாம். ஆனால் இன்று நான் பறையன், நான் இந்த நாட்டின் முதல் குடிமகன் ஆனாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழிவு போகல. சான்று ராம்நாத் கோவிந்த், நாட்டின் முதல் குடிமகன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கோயிலுக்கு போய் வழிவிட முடியல, ஓரத்தில் மரத்தினர் உட்காந்து யாவளச்சாமி மட்டும் போயிட்டேன். பார்த்துக்க பார்த்துக்க. இன்னைக்கு திரௌபதி முர்மு பழங்குடி மகள், அத்வானியும் மோடியும் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள், அந்த மகள் கைகட்டி நிற்கிறார். இதாண்டா பெண்களுக்கு இவன் கொடுக்கிற மரியாதை. இவன் போற பாரத மாதாவுக்கு இந்த புடுங்கனச்சே அதாண்டா, அங்க அதாண்டா பாருடா. நாட்டின் முதல் குடிமகன் நிக்கிறா, 2 ஆம்பளை உயர் சாதி இந்து உட்கார்ந்துருக்காண்டா. இதாண்டா இவன் சமத்துவம், சகோதரத்துவம், வெங்காயம் எல்லாம். நீ மறுபடியும் நாட்டை கொடுக்க போறியா? கொடுக்க போறியா? இந்தவர் அண்ணன் சத்தியம் பேசுற, சத்தியத்தின் மகன். இன்னும் ஒரு தடவை அவன்கிட்ட கொடுத்த 1.5 கோடி பேர் வட இந்தியா வந்துட்டான், இன்னும் 1.5 கோடி பேர் வருவான். வந்து இங்க வார், இங்க வார். இந்தியை திணித்தார்கள், எதிர்த்தோம். இப்ப இந்திக்கார திணிக்கிறான். திமுக அப்படிப்பட்ட கட்சி, எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருக்கும் இந்திக்காரனே வாடா. எதிர்கட்சியா கோபேக் மோடி, ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி. இந்த அயோக்கிய பேல்ட்ட மறுபடிச்சு அதிகாரத்தை கொடுக்க போறியா? இவங்களை நம்பி நிற்க போற இவன் பிஜேபி எதிர்ப்பானா? எதிர்ப்பானா? நாங்கள் பிஜேபி கால் உண்ட விட மாட்டோம். நீ கிழிப்ப. அவன் எங்க ஆள் உண்றான்? நீ தான் தோல்ல தூக்கிட்டு வர்றிய. அவன் எங்க ஆள் உண்றான்? அவன் ஆள் உண்றான்? எதுக்கு ஆள் உண்றான்? 3 கோடி பேர் வருவான். நீ நான் தான் பெரிய சாதி படையாச்சி, நான் தான் பெரிய சாதி கவுண்டே, நான் தான் பெரிய சாதி தேவர், அதெல்லாம் பேசி தெருவில் தெரிய வேண்டியதான். இந்திரா இந்திக்காரன் வந்து என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஓட்டுரிமை கொடுப்பாய், இந்த நிலத்தின் அரசியல் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான். நீ அடிமையாவாய். இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாக மாறும். நீ நிக்க இட இல்லாமல் தட்டுக்கட்டு தவிச்சு ஓடுவாய். தமிழ் பேரினம் தொன்மையான மூத்த குடி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பேரினம் அழிந்து போகும். இமயவரை பரவி இருந்த நீ காலடியில் எப்படி குறுகினாய்? ஈழத்திலே உன் கண்முன்னே உன் இனத்தை அடித்துக் கொள்ளும் போது உன்னால் தடுக்க முடியவில்லை. ஏன்? நீ அதிகாரமற்ற அடிமை. அன்றைக்கு உனக்கு இருந்தது உன் இனத்திற்கு, உன் மொழிக்கு, உன் உணர்வுக்கு, உன் உரிமைக்கு எதிரானது. திராவிடம் என்பது தமிழ் தேசினத்திற்கு நேரெதிரானது. இந்தியம் என்பது தமிழ் தேசினத்தின் வரலாற்று பகை, பல ஆயிரம் ஆண்டுகால பகை. ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க. அருணாச்சல பிரதேசம் என்னதுன்ட்டான் சீனா. நான் என் குடும்பத்தோட கூட்டிகிட்டு போயிட்டு அருணாச்சல பிரதேசம் வழியாக சீனாக்குள்ள போயிடுவேன். அவன் எனக்கு பாஸ்போர்ட் விசாலாம் கேட்கல, ஏன்னா இவன் தரமாட்டான் பாஸ்போர்ட்டை. அவன் சும்மா வாண்டான், நான் மட்டும் போயிடுவேன். நீ என்னத்தே பண்ணிட்டு போ. இந்திக்காரண்ட கடை பொண்ணு கட்டி கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டு ஷாத் மேகா இந்தியா மே ஷாவர் நேஷன் கேன்னு என்கிட்ட நக்கிட்டு கடை. எனக்கு ஒரு மயிரும் இல்லை. மோடி வர்றத போய் உட்காந்து கூட்டத்தில் விசிலடிச்சிருக்கா நீயாடா? பூரா இந்திக்கார போய். அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்சது ஓன் ஓட்டலடா. கோவை தெற்கில் ஜெயிச்சது 20,000 ஓட்டு. அம்பிட்டு மாடா இந்த இந்திக்கார பைய. பான் பராக் பீடா ஹே, சோன் பப்படி சொட்டு ஹே, அதெல்லாம் நீங்க இல்லை. அதிகமாக இந்த நாட்டில் கஞ்சா, அபின், கொக்கைன் புலங்கிறது காணாரு. அவன் தான்டா, அவன் தான். என் தம்பி துறை, அவன் பக்கத்து ஜெயிலில் இருந்துக்கிறாங்க. என்னடா பண்ணீங்கன்னு? காலையில் பொட்டா போடுவோம் சார், ராத்திரியில் கஞ்சா விற்கும் சார். அதான் நான் சொல்றத நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ன. ஒரு நாள் உன்னைய விரட்டி அடிக்கும் போது அங்க சிங்களனை எதிர்த்து சண்டை போட ஒரு வீர மகன் இருந்தான். இங்க உன் அண்ணன் இருக்கேன்.
உடல்ல வலிமை இருக்கும் போது இந்த அதிகாரத்தை கொடுத்துரு. நீ திட்டமிட்டு உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டாய். இந்த வட இந்திய வருகையை, இந்த நில ஆக்கிரமிப்பை, அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதை தம்பி அண்ணாமலை எப்படி பார்க்கிறார்? சொல்லுப்பா. எப்படி மணிப்பூர் கலவரம் ஏன் வந்தது? உங்கள் கருத்து என்ன மிஸ்டர் ஐபிஎஸ்? வாட் இஸ் யுவர் ஒபினியன்? வாட் அபௌட் ஒபினியன்? உங்க கருத்து என்ன? 2 பெண்களை கற்பழித்து வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தினார்களே, அதிலே உங்கள் கருத்து, கருசனை, கருணை ஏதாவது? ஆனாலும் பாரத மாதா கட்சி கதற கதற கற்பழிச்சு கொள்வார்கள், கைது செய்து கூட்டி போகும்போது பாரத மாதா கட்சி. ஏன் மாதா சிக்கல இல்லைன்னா கற்பழிச்சு கதற கதற கற்பழிச்சு கொண்டிருப்பாங்க. எப்படிப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதானி காசு ஒண்ணு இல்ல, அம்புட்டு மோடி காசுன்னு பேசிட்டாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டசபையில், டெல்லி அசம்பிளியில் பேசிட்டாப்படி. அம்புட்டு மோடி காசுங்க, மோடியோட இன்வெஸ்ட்மெண்ட் பேசிட்டாப்படி. தூக்கி குறவலையை நினைச்சு உள்ளதுக்கு இஷ்டப்படி. அந்த ஆளு புதுசு ஜெயிலுக்கு பயப்படுறான். என்னை தூக்கிட்டு வச்சா வட்டான்னு போவேனா? பொறுக்கிகள், மொள்ளமாரிகள், திருடர்கள், அயோக்கியர்களை சிறை சிதைக்கும், என்னை போல போராளிகளை சிறை சிதைக்கும். படித்து படித்து குறிப்புகளை எடுத்து எடுத்து வாசித்து சுவாசித்து வெளியே வரும்போது இன்னும் இன்னும் பல மடங்கு வீரியமாக வந்து பாய்வோம். நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஒண்ணு கருத்து, நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க எல்லாம் இல்ல, யாரும் இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு அண்ணன் தம்பி, அக்கா தம்பியா நின்று பேசுவோம், தங்கச்சிலாம் அண்ணன் தங்கச்சிலாம். இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு இதுக்கு ஒரே ஒரு கேள்வி. ஒருத்தன் பதில் சொல்றான், இல்ல தம்பி அண்ணாமலையே சொல்லட்டும், இல்ல அவர் கூட இருக்க பெரிய பேர், எதற்காக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு, எதற்காக எங்கள் ஓட்டு உங்களுக்கு? ஒரே ஒரு காரணம், ஒரு சிங்கிள் ரீசன், எனி ஒன் ரீசன், ஒரே ஒரு காரணம் சொல்லிரு. 10 ஆண்டு காலம் இந்த பாரத நாட்டை ஆண்டதில்லை, ஒரு நல்லது நாட்டு மக்களுக்கு நீங்க செஞ்சது? உங்களை மாதிரி ஆளு யாராவது இருக்காங்க? மாட்டுக்கறி திண்டார்கள் என்று அடித்து கொண்டீர்கள். ட்ரம்புக்கு எதற்காக 7 வகை மாட்டுக்கறி, 7 வெரைட்டி, 7 வகையில் சமைச்சு வச்சு ஊட்டினீர்கள்? எஜமானுக்குனா ஒரு விசுவாசம், ஏழை எளிய மக்கள்னா ஒரு இது கொடுமை. என்ன ஏதாவது சொல்லு பார்ப்போம். சரி விடு, காவிரி நதி நீரில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரசின் நிலைப்பாடு, ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது தமிழர்களுக்கு. சொட்டு தர முடியாதுன்னு சொன்ன கட்சிக்கு ஓட்டு கேட்டு வெள்ள வச்ச பெருந்தகை ஐயா ஸ்டாலின். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற உடனேயே உன்னோட தேர்தல் கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லைன்னு சொல்லியிருந்தால் நீ மானமிக்க தலைவன், தமிழ்நாட்டின் முதல்வன். இல்ல 10 சீட்டு, இதுக்கு நீ ஓட்டு போட்ட உண்மையிலேயே உன் பிறப்ப சந்தேகம் பண்ணும். நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தியா? மான தமிழச்சி மாறலதான் பால் குடிச்சு வளர்ந்தியா? தன்மானம் இனமானம்லாம் உனக்கு இருக்கா? ஒரு சொட்டு தமிழ்நாட்டுக்கு தர முடியாது, தருவதற்கு நாங்கள் என்ன முட்டாளா என்று கேட்டபோது நீ அவனுக்கு ஓட்டு போட்டினா உண்மையிலே நீ முட்டாள் தான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும். எதற்காக காங்கிரஸ்? தமிழர் நாட்டுக்கு எதற்காக பாரதிய ஜனதா? ஒரே ஒரு காரணம், சொல்லு. ஏன் என் ஓட்டு? காவிரியிலே தண்ணி தர முடியாது, இது காங்கிரஸ். இங்க இருக்கிற காங்கிரசின் நிலைப்பாடு, ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது பாரதிய ஜனதாவின் கருத்து. மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம் காங்கிரஸ், பாரதிய ஜனதாவின் கருத்து. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதாவின் அமைச்சர், மேகதாதுல அணை கட்டியே தீர வேண்டும், இதில் தம்பி அண்ணாமலையின் கருத்து. என்ன இருக்கு? எதற்காக நீ? என் மொழி செத்து விட்டது, மீட்க வருவீர்களா? வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காட முடியவில்லை, உரிமையை பெற்றுத் தருவீர்களா? வழிபாட்டு தலங்களில் என் இறைக்கு முன்பே என் தாய்மொழியில் என் மந்திரத்தை ஓத முடியவில்லை. தேவாரகம், திருவாசகம், திருப்புவல், 12 திருமறைகளை பாட முடியவில்லை. ஆண்டாள் அவள் பாடிய பாசுரத்தையே ஆண்டாள் கோயிலிலே பாட முடியவில்லை. உரிமை கிடைக்குமா? இந்திய நாடாளுமன்றத்துக்குள் என்னரும் தமிழ் மொழியில் பேசுகிற வாய்ப்பில்லை. ஏன்? தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை. சின்ன சின்ன நாடு, சிங்கப்பூர், சுவிஸ், இலங்கை, இல்ல நாடுகள்லாம் பல மொழிகளை ஆட்சி மொழியாக வைத்திருக்கு. 22 மொழிகள் இருந்தால் என்ன இந்தியாவில்? என்ன கட்டு போகும்? இந்த 5 ஆண்டு மோடிக்கு ஆட்சி கொடுத்து என்ன நடக்கும்? 22 மாநிலங்களை ஆண்டது பாரதிய ஜனதா.
இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தை ஆண்டது பாரதிய ஜனதா. 10 ஆண்டுகள் பஞ்ச பரதேச நாடாக மாற்றியது தவிர என்ன சாதித்தீர்கள்? ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றியது உண்டா? ஒன்று. நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்து கும்மி அடிச்சது திமுக. இப்போது செயல்படுத்தி கொண்டு கொண்டிருப்பதை பாரதிய ஜனதா. ஈழத்தில் எண்ணரும் சொந்தங்களை கொண்டு குவித்தது காங்கிரஸ், கூட இருந்த அந்த துரோகத்துக்கு துணை நின்றது திமுக. போரை தடுத்து நிறுத்த உயரத்தில் இருந்த கட்சி பாரதிய ஜனதா. அதிமுக வேடிக்கை பார்த்து நின்றது. திரும்ப திரும்ப இவர்களுக்கு ஓட்டு. உன்னிடத்திற்கு வரும்போது ஒரு நடுக்கம், வாக்கை பெற முடியாது என்ற பயம் வந்தால்தான் உன் உரிமைக்கு பேசுவார்கள், உன் உணர்வை மதிப்பார்கள், உன் உயிரை மதிப்பார்கள். இதை புரிந்து கொண்டு நீ இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்தணும். பணம் செல்லாதென்றால் கருப்பு பணம் ஒழிந்து விடும் என்றார்கள். அப்ப ட்ரெயின்ல 2 நாளைக்கு மேல பிடிச்ச 4 கோடி எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு வீட்டிலையும் இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனை ஏன் நடக்கிறது? கருப்பணம் ஒளியல. ரைடு நடந்த இடத்தில் எல்லாம் எல்லா முதலாளிகள்ட்டையும் பணம், இன்க்ளூடிங் மார்டின் வரைக்கும். லாட்டரி விற்கிற ஐயா மார்டின் வரைக்கும் நீ காசு வாங்கியிருக்க, இல்லை என்று சொல்வியா? புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு கம்பெனிட்ட காசு வாங்கியிருக்க. நீ தேசப்பட்ட எனக்கு சொல்ற. கொடுமை. என்ன ஒண்ணு நீ தகுதி வச்சிருக்க பேசுறதுக்கு? என்ன ஒண்ணு? 10 ஆண்டுகள் காங்கிரஸ், 10 ஆண்டுகள் பிஜேபி. நாட்டை ஆண்டு எங்களை எந்த நிலையில வச்சிருக்கீங்க? எந்த நிலையில? 60 ஆண்டுகளுக்கு மேல 2 கட்சி, திமுக அதிமுக. 1000 ரூபாய் அம்மாவுக்கு கொடுக்கறது சாதனை. 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கையேஞ்ச வச்சதானடா உங்க சாதனை. வேற என்ன? வேற என்ன? வேற என்ன சாதிச்சிட்டீங்க? இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இலவசமா அரிசி போட்டாத்தா ரேஷன் கடையில, அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் எண்ணரும் மக்களை வைத்ததை தவிர உங்கள் சாதனை அம்மையார் கனிமொழி, அருமை தம்பி உதயநிதி, அருமை பெருமகன் ஐயா ஸ்டாலின் எல்லாரும் நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடுவோம். இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் இந்த டாஸ்மார்க் தான். நாங்கள் வந்தால் மூடுவோம். வந்தபோது ஏன் மூடவில்லை? இப்படி கேட்டால் வாயை மட்டும் மூடுவோம். இதுதானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுனது இருக்கா இல்லையா? பேசுனது இருக்கா இல்லையா? இப்ப ஏன் நீங்க டாஸ்மார்க்க மூடல? இப்ப விதவைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சான்னு கேட்டா சாரி சாரி பாடன் போறீங்க. எதிர்கொள்ள வேண்டியதானே? நாட்டின் பிரதமர் நேர்மையாளர் ஐயா நரேந்திர மோடி 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு முறை பத்திரிகையாளரை சந்திச்சது உண்ட? ஏன்? அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஒரு முறை சந்திச்சாரா? சந்திக்க சொல்லு. எந்த இடத்துல நீ சொல்லுவ? நீ வளருது வளருது வளருதுன்னு நானும் திரும்பி திரும்பி பார்த்து, இந்த பக்கம் வளருதா, இந்த பக்கம் வளருதா, எங்கே வளருது? வளரும் நாடு பட்டியலே என் நாடு இல்லை. இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி நகர்ப்புற வளர்ச்சி. எந்த நாடு சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தி அதை வளர்த்தெடுக்கிறதோ அந்த நாடுதான் சரியான சமமான பொருளாதார வளர்ச்சியை அடையும். நீங்கள் நகர்ப்புற வளர்ச்சியை மட்டுமே கவனத்தில் எடுக்கிறீங்க. அது எப்படி? அது நோய். ஒரு தோப்பட்டையில ஒரு பக்கம் மட்டும் கட்டி இப்படி வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது எப்படி சொல்லுவீங்க? ஹெல்த்தி பாடின்னு எப்படி சொல்லுவீங்க? இது நோய், இது கட்டி. ஒரு நாட்டில் உயர்தட்டு மக்கள் அப்படி அவங்க மட்டும் வளர்ந்துகிட்டே போவாங்க. இங்க எப்படி தெரியுமா வளர்ச்சி எப்படி கட்டமைக்கப்படுது? தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை, அவர்களின் வருவாய் பெருக்கத்தை நாட்டின் வளர்ச்சி என்று இந்த நாடு கட்டமைக்கிறது. உடன் பிறந்தவனே, அதானி அம்பானி வளர்ச்சியை கட்டமைக்கிறது. உலகத்தின் முதல் பணக்காரர்கள், பெரிய பணக்காரர்கள் இந்தியாவில் 2 பேர் இருக்கிறார்கள். ஆனால் 80 கோடி மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள். 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். பதில் இவர்களிடத்திலே குழந்தைகள் நலத்துக்கென்று நீங்கள் ஒதுக்குற நிதி எங்கே போனது? தம்பியிடத்தில் கேளுங்கள். ஜிஎஸ்டியால், சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்த நாட்டிற்கு வந்த வருவாய் பெருக்கம் எவ்வளவு?
அந்த வருவாய் என்னவாக திருப்பி மக்களுக்கு பிரித்து அனுப்பப்படுகிறது? எந்த வகையில், எந்த நலத்திட்டம்? கல்வி, மருத்துவம், சாலை விடுதல் பராமரித்தல், குடிநீர் விநியோகம், அல்ல வேலை வாய்ப்பு பெருக்கம், ஏதாவது ஒரு வழியிலே. கிளீன் இந்தியா பல ஆயிரம் கோடி ஒதுக்கினீர்கள். உலகத்தின் குப்பை மேடா இந்தியா மாறினது தவிர ஒண்ணு இல்லை. கிளீன் இந்தியா வைத்திருக்கிறீர்கள். கிளீன் இந்தியா உண்டா? புவி வெப்பமாகுது வெப்பமாகுது என்று புலம்புகிறீர்களே, வெப்பமாகுதா? நீங்கள் ஆக்கினீர்களா? இமயமலையிலே 15,000 18,000 பகுதியில் இருந்து அந்த பனிப்பாறைகள் உருகி ஓடி வருது, உருகி ஓடி வருது. அதுதான் நன்னீராக மாறி வட இந்திய நதிகளை, கங்கை, இதையெல்லாம் வற்றாமல் பார்த்துக் கொள்ளுது. 2030 85 விழுக்காடு அந்த நீர் உருகி ஓடிரும்னு சொல்றாங்க. அப்பா நம்மாழ்வார் எழுதுறாங்க. 85 விழுக்காடு 2030னா 6 ஆண்டு ஓடிடுச்சுன்னா வட இந்திய நதிகளும் வறண்டு போகும். காரணம் புவி வெப்பமாகுதல். புவி வெப்பமாவது தடுப்பு என்ன செய்யுது? நீ வெயில் அடிச்சா கொடை பிடிக்கிற. அப்ப பூமிக்கு வெயில் அடிக்குது, என்ன பண்ணலாம்? ஒரு கொடை பிடிக்கணும். என்ன கொடை பிடிக்கணும்? மரம் நட்டு வளர்க்கணும். இதை செய்ய முடியாதா? அப்ப நீ கிரீன் இந்தியா ஏன் கொண்டு வரல? வெக்கம் இல்லாம பருவநிலை மாறிடுச்சு. மாறிச்சா நீ மாத்தினியாடா பரதேசி? மாறிச்சா நீ மாத்தினியா? அதுவா மாறுறதுக்கு என்னது? நீ ரிமோட் வச்சு சேனலை மாத்தின மாதிரி மாத்திர. நீ இங்க உன் வளர்ச்சியை பாரு. உன் டெவலப், இந்த மயிரப்படுங்க டெவலப். என்ன டெவலப் தெரியுமில்ல? சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் உன்னு போவாரு. இவர் மூக்க பிடிச்சிட்டு நம்மால கக்குசு ட்ரைனேஜ் அந்த அதை சுத்தம் பண்ண நம்மால மூக்க பிடிச்சிட்டு இறங்குவார். இந்த வளர்ச்சி தம்பி, வளர்ச்சி தம்பி, வளர்ச்சி. அமெரிக்காவில் ஓட்ட கைகிட்ட போடுவான் சக்கு சக்குன்னு தாள்ல. இந்த கழிவுகளை சாக்கடைய எந்திரத்தை வச்சு அள்ளுவான். இவன் ஓட்ட எந்திரத்தில் போடுவான். கழிவை மனுஷனை மூழ்கி எடுக்க சொல்லுவான். டெவலப் தம்பி, டெவலப். அமெரிக்கா பீத்திக்கல டிஜிட்டல் அமெரிக்கான்னு. இவன் ஒன்றும் தெரியாது. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. எங்கிட்டு இருக்கு டிஜிட்டல்? எங்கிட்டு இருக்கு? ஏண்டா தேர்தல் 20 நாள்ல நடக்குது, என்றதுக்கு 44 நாள். எப்படி? இந்த வாக்கு பெட்டியில ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்புங்க. அப்படி அப்ப மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும். எவன் சொன்னவன்? என் தங்கச்சி நீட்டு தேர்வுல மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும்னு நிரூபிச்சவன் வந்தா யோசிக்கப்பேடா. எதுக்கு மூக்குத்தி கலட்டின? சந்திராயன் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புறியா? சந்திரன் இருந்து அனுப்புறியா? இல்ல இங்க ஒரு ரூம்ல இருந்து அனுப்புறியா? இங்க இருந்து சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை கட்டுப்படுத்தி அனுப்பிட முடியுது இல்ல? நான் இங்க இருந்து எங்க அம்மாவுக்கு அரணியூருக்கு பேசுறத டெல்லியில இருந்து பதிவு செய்யறியா இல்லையா? பதிவு செய்யல. அப்ப இதை ஹேக் செய்ய முடியாதா? முடியாதா? உலகத்துல எந்த நாடு இந்த வாக்கேந்திரத்தை வச்சிருக்கு? உனக்கு தயாரிச்சு கொடுத்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் அவனே பயன்படுத்துற தூக்கி குப்பையில விட்டான். நைஜீரியா, இந்தியா 2 நாடு ஊழல்ல பெருத்த நாடு. இந்த நாடு 2 தான் வச்சிருக்கு. கடைசியா பங்களாதேஷ் போன தரத்துல தூக்கி வச்சுட்டு வாட்சீட்டுக்கு வந்துருச்சு. நீ செய்யறியா? கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்த ஏன் சிம்பிள் செலக்ஷன் வர பயப்படுற? விடுதலை பெற்ற இந்தியா 70 ஆண்டுகளாக மின்சாரமை போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள். நான் இல்ல பேசியது, ஐயா மோடி. மின்சாரமை போய்ச்சாதா கிராமங்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவார்? செல்போன் டிரான்சாக்சனுக்கு எப்படி வருவார்? கேஸ் இல்லா பணம் இல்லா பரிவர்த்தனைக்கு எப்படி வருவார்? எப்படி? உங்களை எந்த கணக்கில் சேர்க்கிறது? எப்படி வருவார்? கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்த நீங்கள் ஏன் சிம்பிள் செலக்ஷன் எல்லாத்துக்கும் அமெரிக்கா அமெரிக்காவின் மாதிரி காட்ட நீங்கள் ஏன் அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு நம்பர் முறைக்கு வரல? வா என்னோட மோது வா. எனக்கு 101, உனக்கு 201, அவருக்கு 501 கொடு பாப்பா, கொடு. இந்தியாவின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சிருக்கிற திமிரில் தேர்தல் முடிஞ்சவன போடுறேன் வழக்கு. இப்ப ஏன் போடல? இப்ப ஏன் போடல சொல்லு? புலம்பி அழுவாங்க. ஐயா மோடி வந்து பாருங்க நம்ம சின்னத்து, நம்ம சரஸ்வதி இருந்த அந்த தாமரையை முடக்க பாக்குறாங்கன்னு போட்டு நீ அப்படியே மோடி அழுகிறாருன்னு எல்லாம் ஓட்ட போட்டு மூக்கு செஞ்சு போட்டு என்னை ரோட்டில் போட்டு போயிடுவேன். அதனால தேர்தல் முடிஞ்சவன எப்படி போடுவேன்? தேசிய மலரை, ஒரு நாட்டின் தேசிய மலரை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி சிம்பிளா கொடுத்த அதை எடு. முடியாது அப்படின்னா தேசிய விலங்கு இருக்குல்ல, நேஷனல் அனிமல், அதை எனக்கு கொடு. எப்படியே
எப்படி போடுறான் பாரு. யாரோட ஆள் நினைச்ச நீ? யாரோட ஆள் நினைச்ச? நீ தேசிய மலரை எடு, இல்லைன்னா தேசிய மலர் அவருக்கு சின்னமா இருக்குன்னா அவ தேசிய மலரா காலிஃபிளவரா அறிவிச்சு விடு, இல்ல கத்திரிக்காய் மலரை கூட அறிவிச்சு விடு. தாமரை தேசிய மலர்னா அது கூட மரியாதை கொடு, எடுத்துரு. காந்தியவே படத்திலிருந்து எடுத்துருன்ற, பணத்திலிருந்து எடுத்துரு. தயவு செய்து நாட்டு மக்களின் மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்திலிருந்து எடுத்து விட்டு. காந்திக்கு ஏன்? விபச்சாரத்தை வெறுத்தார், அதுக்கு துணை போறார் சீச்சுக்கிட்டே. ஊழல் லஞ்சத்தை வெறுத்தார், அதுக்கு துணை போறார் சீச்சுக்கிட்டே. சாராயத்தை மதுவை வெறுத்தார், அதுக்கு அவர் தான் குவார்டர் ஆஃபுக்கெல்லாம் கூடவே போறார். தயவு செய்து எடுத்துரு, எடுத்துரு, தயவு செய்து எடுத்துரு. நீ நேர்மையால ஆட்சியாளன்லாம் நீ என்னத்தையோ போடு. ஐயா மோடி படத்தை கூட போட்டுக்க, அவர் படத்தை எடுத்து அவர் படத்தை போடு, பொருத்தமா இருக்கும். அவர் படத்தை போடு, காந்தி படத்தை விட்டுப்பா, நல்லா இருப்பப்பா. காந்தியை இதை விட கேவலப்படுத்த முடியாதுப்பா. ஐயா இந்திய நாட்டின் அடையாளமா அயல்நாடு போனா காந்தி அண்ணல் அம்பேத்கர் தான் இருக்கிறாங்க. தயவு செய்து விட்டு எடுத்துரு. உன்னை கும்பிடுறேன், எடுத்துரு, எடுத்துரு. இல்லைன்னா அதுக்கு ஒரு வழக்கு போடணும். என்கிட்ட காசு இல்லை, மணி நகிங்க, கேஷ் நகி. நான் போய் வழக்கு போட்டு தயவு செய்து பணத்திலிருந்து காந்தி எடுத்துட்டு என்னத்தையாவது போட்டு விடு. இந்த ராஜபக்செல்லாம் அவன் படத்தே போட்டான் இலங்கையில், அது மாதிரி ஐயா மோடி படத்தை போட்டு நாங்கள் ஏன் கேட்க? நான் ஒன்றும் கேட்கல சாமி, ஒன்றும் கேட்கல. இதையே இப்போ இந்த எடுக்க போகிறாங்க, கருணாநிதி வீடுன்னு தமிழ்நாட்டை அறிவிக்க போகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர். இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன சொல்லி தெரியுமில்ல, தமிழ்நாடு பேர் எடுத்து தட்சண பிரதேசம்னு மாற்றுவான் தமிழ்நாடு. நீ போடுவ, அவன் வருவான், ரெண்டா பிரிப்பான். கோயம்புத்தூர் என்ன போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுமில்ல, கோயம்புத்தூர் பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றி குஜராத்தோட சேர்க்கணுமா. வட இந்தியபுரம் போஸ்ட் ஓட்டியிருக்கான். நீ சிரிச்சுக்கிட்டு இப்படியே. இப்போ என்ன செய்யறது? என்ன செய்யறது? நீ எனக்கு போடு, போடாத. என் தம்பி தங்கச்சியில ஜெயிக்க வைக்கிற, ஜெயிக்க வைக்கல, இவங்களை ஜெயிக்க விட்டுறாத. உன்னை கும்பிடு, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. ஐயா முடியல சாமி, முடியல. ஐயோ அந்த விஷ செடிகளை இந்த நாட்டில் வளர விட்டுறாது. ஏற்கனவே திராவிட பிசாசுகள்கிட்ட திருடர்கள்ட்ட சிக்கிக்கிட்டு இந்த மண்ணும் மக்களும் படுறது போதும். இந்த இந்திய திருடர்களை உள்ள விட்டுறாத. அவனுக்கு எதுவுமே கிடையாது, அவனுக்கு ஒரே நோக்கம்தான், எல்லா மொழிவழி தேசியனங்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் அழிப்பது. அழித்தவன் பௌத்தத்தை அழித்தான், பாலி மொழியை அழித்தான், சமணத்தை அழித்தான், பிராகிருத மொழி அழித்தான், சைவ மதத்தை அழித்தான், தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறான், அழித்துக் கொண்டிருக்கிறான். We are all Hindus. நீ ஆமா இந்துஸ்ங்கிற. We are all Hindus. இந்து தானே. நீ பீகார்ல போய் நின்று ஜெயிச்சுட்டு வாங்க. என் தம்பி பெரிய பாரதிய ஜனதா தேசிய கட்சி தலைவர், இவர் கர்நாடகாவில் எம்பியில் நிக்க சொல்ல பாப்போம். சிரிக்காத, அங்க போய் நிக்க சொல்லு. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட், பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கேரளாவில் நின்று முதலமைச்சராக சொல்லு. ஒரே நாடு, ஒரே கட்சி, சர்வதேசம் பேசுற கட்சி, நில்லு பார்ப்போம். அங்கதாண்டா நிக்குது தமிழ் தேசியம். இது என் நாடு, என் மண். நிக்க சொல்லு பார்ப்போம். இந்தியாவின் பிரதமராக முடிகிறது மோடியால். குஜராத்தை தாண்டி, குஜராத்தை தாண்டி கர்நாடகாவில் அல்லது ஆந்திராவில் அல்லது பீகார்ல அல்லது மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக நின்று வென்ற சொல்றா பார்ப்போம். இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சராக சொல்றா, வாய்ப்பு இல்லை. இப்ப தெரியுதா எதனால தமிழ் தேசியம்னு? தமிழ் தேசியம்னு என்ன தெரியுதா ராஜா? காவிரியில் தமிழர்களுக்குரிய நதிநீர் பிரித்து கொடுக்கப்படும் என்றால் இந்திய தேசியம் இருக்கும். தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்லுகிற அந்த நொடியில் இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறக்கும். கடலுக்குள் சுட்டு சிங்கள ராணுவ வீரனால் ஒரு மகன் சாகிற போது, இந்த மண்ணின் மகன் சாகிற போது இந்திய மீனவன் சுடப்பட்டான், கொல்லப்பட்டான் என்றால் இந்திய தேசியம் இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான் என்ற செய்தி பதிவாகிற அந்த நொடியில் இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல். இவ்வளவுதான், போட்டு குழப்பிக்காத. இப்படிதான். இப்ப உனக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணிக்க. மதத்துக்கு ஓட்டு போட போறியா போட்டுக்க, சாதிக்கு ஓட்டு போட போறியா போட்டுக்க. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உலகின் தொன்மையான மொழி, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ்.
அந்த மொழியின் பிள்ளை நீ, பெருமைமிக்க இனத்தின் மகன். உலகத்தில் மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள், வள்ளல்களே மன்னர்களாக இருந்தது. உலகத்திலே தமிழ் பேரினத்தில் தான் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமான என்று முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தவன் தன் ஆட்சியில் இருந்த குடிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான் என்று கற்பனை செய். வள்ளல் என்றால் கேட்கும் திறனற்ற உயிருக்கு கொடுக்கணும். கேட்டு கொடுப்பது கொடைதான், கேட்கும் போது மானத்தை இழக்கிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான், அதையும் தாண்டிய கொடை கேட்கும் திறனற்ற உயிருக்கு கொடுப்பது. புறப்பொருள் வெண்பாமாலை வாடுது. பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்கள். அந்த பாரி பேகனின் பேரனும் பேத்தியும் நீ என்பதை மறந்து விடாதே. என் மண்ணில ஒரு பிடி மண்ணை அந்நியனை தொடவிட மாட்டேன் என்று போரிட்டு மாண்ட தீரன் சின்னமலை என்ற பெரும் வீரனின் பேரனும் பேத்திகள் நீ என்பதை மறந்து விடாதே. அன்னைக்கு தீரன் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டான், இன்னைக்கு அவன் பேரனும் பேத்திகளும் இந்த கொள்ளையர்களை எதிர்த்து போரிடுகிறோம். கவனம், இது வட இந்திய மண். இந்திக்காரன் வட இந்தியன் ஆக்கிரமிக்கிற நிலமாக உன் அன்னை நிலம் மாறக்கூடாது. இது மண்ணல்ல, உன் தாயின் மடி. இது பூமி இல்ல, இது உன் தாய் என்பதை மறந்து விடாதே, மறந்து விடாதே. உன் இடத்தை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகமே சருகதையற்றவன். இது உன் இடம், அதை இருக பற்றிக்கொள். உன் நிலத்தை இழந்து விட்டால் உலகிலே என் அன்பு தம்பிதங்கைகளே, நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது. அந்த நிலைக்கு நீ போய்விடாதே. உன் மகன் அன்பாக சொல்லும் போதே அருமை சொந்தங்களே, விழித்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். இவர்களை உள்ளே விடாதீர்கள். சீமக்கருவேலை போல நச்சு மரம், அதாவது வெட்டி விறகறுக்கலாம். இதை ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தீனிய செடியை விட மோசமானவர்கள் இவர்கள். பல்லெல்லாம் நஞ்சை கொண்டு வந்து வருவார்கள். நான் சொல்வதை கேள். தமிழ் தேசிய முதலாளி சான்று சொல்லுங்கள். தமிழ் தேசிய முதலாளிகளுக்குள் போட்டி வந்தால் போட்டி தான் போடுவார்கள். ஆனால் வேற்று முதலாளி வந்தால் நம்மை அழிக்க பார்ப்பான். இவன் போட்டி போடுவான். அவன் 10 ரூபாய்க்கு ஒரு பொம்மையை விற்றால் இவன் 9 ரூபா 50 காசு விற்கலாமா என்று யோசிப்பான். இவ்வளவுதான் செய்வான். ஆனால் ரிலையன்ஸ், இந்த வால்மார்ட்லாம் வந்தால் நம்மளை அப்படியே முழுங்குவான். நாம் ஒரு மீன் கூட்டம், கெண்டை மீன் கூட்டம், ஒன்றாக ஓடி திரிவோம். அங்கு ஒரு திமிங்கலம் வந்தால் நம்மோடு போட்டி போடாது, அப்படியே முழுங்கும். அது மாதிரிதான் இந்த இந்திய கட்சிகள். ஒவ்வொரு தேசியத்தின் மொழியை, கலையை, இலக்கியத்தை, பண்பாட்டை, வழிபாட்டை, வாழ்வியல் மரபை அப்படியே சாப்பிடுவான். திராவிடனே 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு இந்த மண்ணின் மக்களின் வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்தவனே நிலத்தை பறிக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்? உன் மொழி புரியுமா? உன் வழி புரியுமா? உன் வரலாறு தெரியுமா? எப்படி உனக்கு வழிகாட்டுவான்? எப்படி வழிகாட்டுவான்? உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனா இருக்க முடியாது. உன் வழி உணராதவன் உனக்கு தலைவனா இருக்க முடியாது. உன் இன வரலாறு தெரியாதவன் உனக்கு வழிகாட்ட முடியாது. நீ எப்படி அவன் ஒப்படைப்ப? விரட்டி அடி. ஒரு ஓட்டு உனக்கு இல்ல போடா அப்படின்னு. நீ எங்க இந்தியாவை எந்த பக்கம் வேணா ஆண்டுக்க, ஏன் நாட்டுக்குள்ள நோ என்று போ, போயிட்டே இருந்து. நீ என்னத்தை நான் புதுசா பண்ண போறேன்? அவன் நீட்டை கொண்டு வந்தவன் அறிவேன். நீட்டை இது பண்ண யாரு? பெத்து போட்டு பேர் வச்சது காங்கிரஸ், திமுக. அதுக்கு போன் விட்டு ஆர்லிஸ் கொடுத்து வளர்க்கறது இந்த பிஜேபி. இவருக்கு எதுக்கு ஓட்டு போட போற? நான் எனக்கு போட்டுன்னு சொல்லியே, இவனுக்கு போட்டாதேன்னு தான் சொல்றேன். அப்ப என்னென்ன பேசாம குவாட்டர் போட்டு வீட்டில் படுத்துறா. போட போட்டு என்னத்தை பண்ண போற? போ போ. இல்லை தேட்டர் வீட்டில் எல்லாம் படம் போட போய் பாப்பாரு. போ போ. இல்லை போ. இல்லை இங்கே தேர்தலில் கர்நாடகாவிலே படுத்துக்க, இல்லை ஆந்திராவிலே படுத்துக்க. போ, நிம்மதியாரு. இவங்களுக்கு போட்டாத, போட்டாத சாமி, போட்டாத. நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்க. இவன் எப்படிப்பட்ட ஆளுக பாரு. என் அன்பு தமிழ் மக்களை, அருமை சொந்தங்களை, குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், இந்த திமுகவுக்கு போட்டா தான் பாதுகாப்புன்னு நினைச்சா நீ அறுக்க போறவனே நம்புற ஆடு மாதிரி இருக்குது. எனக்கு செய்யாத, தயவு செய்யாத. ஜமாத்து பெருமக்களே, ஆயர் பெருமக்களே, என் மக்களை சுயமாக சிந்திச்சு வாக்களிக்க விடுங்க. திரும்ப திரும்ப திமுகவுக்கு போடு, காங்கிரஸுக்கு போடு. இந்த கொடுமையை விடுங்க, தயவு செய்து விடுங்க, தயவு செய்து விடுங்க. இங்க பார், 5 வேளை தொழுகிற ஒரு இஸ்லாமிய பெரியவர், இறைக்கடமையை தவறாமல் செய்கிற பெரியவர், ஒரு நாள் பள்ளிவாசலே தான் படுத்திருக்கிறார். அயர்ந்து உறங்கிட்டார்.
தொழுகை நேரம் நெருங்குகிறது, அதை கடந்து விடமோ என்று ஒரு அச்சத்தில் இருக்கும்போது ஒருவர் வந்து தட்டி எழுப்புகிறார், என் உடன் பிறந்தவனே எந்திரிங்க எந்திரிங்க, அதிகால தொழுகைக்கு நேரமாயிடுச்சு, தொழுகைக்கு எந்திரிங்க, 5 வேளை தொலை 5வது தொழுகைக்கு போங்க போகன்னு. அவர் உழைப்பின் களைப்பில் தூங்கிட்டு இருக்காரு. மறுபடியும் வந்து எழுப்புறார் ஒருவர், அவர் எந்திரிக்கல. மறுபடியும் வந்து வேகமாக அடித்து தட்டி எழுப்புறாரு. பதறி சரி நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடி போய் ஒழுக்கெடுத்து கைகாலெல்லாம் கழுவிட்டு போயிட்டு தொழுகிறார். தொழுது கடமையை முடிச்சுட்டு வந்து பார்த்து தேடுறாரு, நம்மளை யாரா சரியாக பொறுப்பான நேரத்துக்கு அனுப்பி விட்டது யாருன்னு பார்த்தா அங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அவர்கிட்ட போய் ரொம்ப நன்றி, என்னை சரியா 5 வேளை 5வது கடமையை செய்கிறதுக்கு என்னை எழுப்பி விட்டுட்டீங்களே, அதிகாலை தொழுகைக்கு என்னை அனுப்பிட்டீங்களே, நீங்கள் யார்? நான் தான் சாத்தான், நான் தான்டா சைத்தான், நீங்கள் இதுக்கு என்னை அனுப்புனீங்க? ஐய உங்கள் இறைவன் இருக்கிறாரு, அளவற்ற அருளும் பேரன்பும் கொண்டவர், நீ பாட்டுக்கு அந்த தொழுகை நேரத்தை தவற விட்டினா வருந்தி உள்ள உருகி அப்படியே வேண்டுவேன். அவர் உன் மேலே இறக்கப்பட்டு நிறைய உனக்கு வரத்தை கொடுத்துட்டாருன்னா, அருளை கொடுத்துட்டாருன்னா அது உனக்கு கிடைக்க விடாமல் செய்யணும் தான்டா நான் உன்னை சரியான நேரத்துக்கு எழுப்பி விட்டேன். இப்போ நீ இந்த அதிகாலை தொழுகைக்கு எழுப்பி விட்ட சைத்தான் தான் இந்த திராவிட சைத்தான் போகிறான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவன் நல்லது செய்வான் அப்படின்னு, உனக்கு நல்லதே நடந்துடக்கூடாதுன்னு சரியா எழுப்பி விடுறவன். நீ அதை நம்பிக்கிட்டு இருக்க. நான் யார் தெரியுமா? இந்த பிள்ளைகள் யார் தெரியுமா உனக்கு? ஒரு அம்மா ஊரை காலி பண்ணிட்டு போகுது, மூட்டை முடிச்ச தூக்கிட்டு போகுது, தூக்கிட்டு போகும்போது திட்டிக்கிட்டே போகுது, பெரிய சுமை, அதை சுமக்க முடியாமல் போகும்போது ஒருவர் வர்றாரு. வந்தா, தாயே இந்த தூக்க முடியாத பெருஞ்சுமையை நீ தூக்கிட்டு போறியே, அதை கொடுண்ணா, நீ எங்கே போறீங்களோ அது வரை நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு. அப்படியாப்பா இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துரு. எங்கே தாயி போறீங்க? நான் இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போறேன், நான் இந்த வழிபாட்டை சார்ந்தவன், இந்த பண்பாட்டை சார்ந்தவன், இங்கே முகமதுன்னு ஒரு பையன் வந்திருக்கான், எல்லாரையும் இஸ்லாத்தா மாற்றிக்கிட்டு இருக்கான், நான் மாறிடக்கூடாதுல்ல, அதுக்காக காலி பண்ணி போய்கிட்டு இருக்கேன்ப்பா. அவன் சொன்னா நாங்கள் கேட்டுருவோமா, நான் நம்பிடுவோமா, அவன் இவனாக்கும் அவனாக்குன்னு திட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கு. பல கிலோமீட்டர் நடந்து போய், ஆப்பா இதாப்பா நான் வர வேண்டிய ஊர், கொடு அந்த சுமையன்னு வாங்கிட்டு சரிதாயே நான் போயிட்டு வரேன். எப்பா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்த, இந்த காசு கூலி வச்சுக்கணும். அம்மா தாய்க்கு செய்கிறது, மகன் செய்கிற கடமைக்கு காசு வாங்கக்கூடாதம்மா, இது என் கடமை, நான் போயிட்டு வரேன் தாயே அப்படின்னு. அவ்வளோ தூரம் போயிட்டார். கூப்பிட்டு, ஏப்பா இங்கே வா, இவ்வளோ தூரம் உதவி செஞ்சு நீ உன் பேரை கூட சொல்லாமல் போற. அம்மா நீங்கள் வரும்போதெல்லாம் ஒருத்தர் திட்டிட்டு வந்தீங்களா அம்மா, அந்த மம்மது நான் தான் அம்மா, அவன் நான் தான். அன்னைக்கு முடிவண்ணா அந்த தாய், இந்த மகனா இந்த மக்கள் கூட்டத்தை தவறா வழி நடத்திடுவான்னு அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதுபோல இந்த மகன் உங்களை தவறா வழி நடத்துவேன் என்று நினைத்தால் எனக்கு ஓட்டு போடாத. நான் நபிகளை போல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செயலால் அன்பால் பேர் அன்பால் உங்களை வெல்வேன் என்று நினைத்தால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மாய்க்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என்னரும் கிறிஸ்தவ சொந்தங்களே, இயேசுபிரான் சொல்லுகிறார், உன் இனம் சார்ந்த ஒருவனிடம் உன் அரசை ஒப்படை, உன் இனத்தான் அல்லாதவனிடத்திலே உன் அதிகாரத்தை கொடுத்து விடாதே என்று இயேசுபிரான் சொன்னதை நிறைவேற்ற நிற்கிற எளிய மகன். என் பாட்டன் தீரன் சொன்னான், பெருமக்களே, இவ்வளவு பெரிய இன கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை. அன்று என் பாட்டன் தீரன் பேசினான், இன்றவன் பேரன் சீமான் பேசுகிறேன். இதுதான் தமிழ் தேசியம். என் நிலத்தை நான் ஆள வேண்டும். யாரும் வாழலாம், நாங்கள் தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். இதை புரிஞ்சு கொள்ளுங்கள். இங்கே கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே ஆக சிறந்த ஒரு பெண்மகளை, என் அன்பு தங்கையை கலாமணி ஜெகநாதன் அவர்களை நிறுத்தியிருக்கிறேன், உணவியல் வல்லுநர். பொள்ளாச்சியிலே என் அன்பு தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை நிறுத்தியிருக்கிறேன், ஆக சிறந்த களப்பணியாளன், என் அன்பு தம்பியும் தங்கையும். ஏன் மருத்துவருக்கு இடம் கொடுத்தேன்? நோய்க்கு மருந்து கொடுக்க அல்ல, நோயாளியை உருவாகாத சமூகத்தை உருவாக்க. ஏன் உணவியல் வல்லுநருக்கு இடம் கொடுத்தோம்? நஞ்சில்லாத உணவே மருந்து என்பதை என் மக்களுக்கு உணர்த்துவதற்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கைகள், இதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது போனமும் கூட எழுந்து நிற்கிது, எரியும் போது போனமும் கூட எழுந்து நிற்கிது, உசுறு இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது.
அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. என் அருமை சொந்தங்களே, என் உயிர் தம்பி தங்கைகளே, ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா. ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா. குடிப்பவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை பாதையில் வைப்பான். தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. கள்ளுக்கட காசுலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு மோதாமல் நம் நாடு திருந்த செய்யணும். உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலசன பாடுபட்ட ஏலசன மாற்றம் பெறணும் பாரு. அந்த நோக்கமுள்ள சின்னத்துல, அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாய. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாளோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். யாராருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாய. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. கோவை நாடாளுமன்றத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதனுக்கு மைக்
மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே நிற்கிற என் அன்பு தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு தம்பி தங்கைகளை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் செல்ல வையுங்கள். தமிழின் மீதும் தாயின் மீதும் தலைவர் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டு அவர்கள் பதவி ஏற்கிற நிலையை நீங்கள் உருவாக்குங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை நாளை சொல்லும். நாம் தமிழர். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்கள் நலன் காக்கும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.